ஏன்னா விஜயண்ணே, நீங்க பண்றது கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா? எப்ப மீட்டிங் போட்டாலும் புகாஹாஹா அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்பெல்லாம் பிரஷர் வந்த மாதிரி கத்துறாரு. அதுக்கு காரணம் என்ன? நீங்க தான். உங்க கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்ட அவரே இன்னைக்கு கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் மறந்துட்டு கத்துறாரு. அதுக்கு காரணம் என்ன? அதுவும் நீங்க தான். ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு திறனதி திரட்டி தன்னோட பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கப்ப அந்த பொழப்புல மண்ணள்ளி போட்டீங்கன்னா கோபம் வருமா வராதா? இதை எல்லாத்தையும் விட ஒவ்வொரு மீட்டிங்லயும் உங்களை பத்தி என்னதான் தரக்குறைவா விமர்சனம் பண்ணாலும் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம போனீங்கன்னா அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. என்னமோனே, முந்தியெல்லாம் நல்ல நல்ல ஃபேண்டசி கதைகளா சொல்லுவாரு. இப்ப நீங்க அரசியல் வந்ததுக்கு அப்புறமா கதை சொல்றதை விட்டுட்டு உங்களை பத்தி மட்டும் தான் பேசுறாரு. என்னத்த சொல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்ப கமெண்ட்ல வந்து என்னை அசிங்கமா திட்டுறவங்க கூட அவங்க அண்ணனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அப்படி அவங்க போட்டிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ சீட்னாலும் அவர் வாங்கியிருப்பாரு. கரெக்டா? என்னமோ இனிமேலாச்சும் தளபதி டிவிக்கேன்னு சொல்லி பேசுறதை விட்டுட்டு தப்பு பண்றவங்களை கொஞ்சம் தட்டி கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.